முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் தமிழக அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே.என். நேரு. ஆனந்த விகடனில் வெளியான சூப்பர் டூப்பர் ஹிட் தொடரான வீரயுக நாயகன் வேல்பாரி இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி வேல்பாரி கேளுங்க. ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை சொல்லிட்டு ஷோக்குள்ள போலான்னு நினைக்கிறேன். சமூக மாற்றத்துக்கு விதையாக, சமூக வளர்ச்சிக்கு ஒரு பாதையாக விகடன் ஒவ்வொரு வருஷமும் மாணவர்களுக்கு ஒரு களம் அமைச்சு கொடுப்பாங்க. அதான் விகடன் மாணவ பத்திரிகையாளர் பயிற்சி திட்டம். ஆமாம், அந்த திட்டத்தின் மூலமாக தான் நான் விகடனுக்குள்ள வந்தேன். இப்போ இருக்கிற ஆனந்தவுடனோட ஆசிரியர் முருகன் சார் வந்தார், அவளுடனோட ஆசிரியர் அறிவுலன் சார் வந்தார். ஏன் இப்போ நம்ம இருக்கிற கேமராமேன் ஹரியும் வந்து விகடனில் தான் உள்ள வந்தார். அதெல்லாம் தாண்டி நிறைய இயக்குநர்கள், நிறைய அதிகாரிகள், எவ்வளவு வேணாலும் சொல்ல எல்லா ஃபீல்டுலேயுமே நிறைய சிறந்த பத்திரிகையாளர்கள் பல பேர் இந்த விகடன் மாணவ பத்திரிகையாளர் திட்டத்தில் பயிற்சி எடுத்துட்டு வெளியே வந்தவங்க தான். அதுக்கான ஒரு மேடை, அதுக்கான ஒரு களம் வந்து விகடன் தரப்புல ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கான ஒரு தருணம் இப்போ வந்திருக்கு. இந்த இதில் நீங்கள் சேரணும் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட் ஸ்கீமில் சேரணும்னா 1/7/2007 முன்னாடி பிறந்தவங்களா இருக்கணும். அவங்க கல்லூரி மாணவர்களாக வந்து இருக்கணும். இறுதி ஆண்டு மாணவர்கள் இதில் கலந்துக்க முடியாது. அடுத்த வருஷமும் அவங்க வந்து கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் மட்டும் தான் திட்டத்தில் வந்து கலந்துக்க முடியும். நீங்கள் வந்து நிருபர் ஆகலாம், அதே மாதிரி ஒரு வீடியோகிராஃபர் வந்து ஆகலாம், ஒரு விஜே ஆகலாம், ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து ஆகலாம், ஒரு நல்ல ஓவியர் ஆகலாம். எல்லாத்துக்குமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொட்டி வந்து கிடக்கு. நிச்சயம் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. அதுக்கான இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதல் கமெண்ட்லேயே நம்ம வந்து கொடுக்கலாம். வேணுங்கிறவங்க வந்து நிச்சயம் பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லுங்க. ஒரு அருமையான வாய்ப்பு. ஆமாம், கண்டிப்பாக ஒரு மகத்தான வாய்ப்பு. இன்னொரு பக்கம் மாணவர்களை பற்றி பேசும்போது 12வது பொதுத் தேர்வும் தொடங்கியிருக்கு. ஸோ அவங்க எல்லாருக்கும், அவங்களோட பெற்றோர்களுக்கும் நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஆமாம், மொத்தம் 3316 சென்ட்ரல் எக்ஸாம் எழுத போகிறாங்க. 8 லட்சம் மாணவர்கள். இன்னைக்கு ஆரம்பித்து மார்ச் 25 வரைக்கும் நடக்குது. பெற்றோர்கள் கொஞ்சம் அவங்க வந்து காமாக அவங்க படிக்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு வருஷமாக. இந்த காலகட்டங்கிறது ரொம்ப முக்கியம்தான். குறிப்பாக மாணவர்கள் மார்க்கை மட்டும் தான் அவங்க தலைவிதி எழுதுறது கிடையாது. அதையும் அவங்க கருத்தில் வந்து கொள்ளணும். அந்த பெற்றோர்கள் கூட இருக்கவங்க எல்லாருமே அந்த மாணவர்களுக்கு வந்து சொல்லணும். எக்ஸாம் எழுதுகிற எல்லா மாணவ மாணவிகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு நம்ம போகலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நானும் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நானும் உங்கள். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். தமிழர்களுடைய வாழ்வில் ஒன்றாக கலந்தவர் இசைஞானி இளையராஜா. அவர் வந்து மார்ச் 8ஆம் தேதி இங்கிலாண்டில் ஒரு நேரடி சிம்பனி நிகழ்ச்சி வந்து நடத்த போகிறாரு. எல்லாரும் பார்க்க ரொம்ப அவளோட காத்திருக்கோம். முக்கியமாக இளையராஜா நானுமே ரொம்ப அவளோட இருக்கேன் நான். ஏன்னா அந்த திருவாசகம் அதுவே பயங்கர ஹிட். இதுவரையும் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு அது. இப்போ ஆசியாவிலேயே முதல் முறையாக ஒரு இசையமைப்பாளர் நேரடியாக ஒரு சிம்பனி நிகழ்ச்சி நடத்துறது இதுதான் முதல் முறை. உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து வாழ்த்து சொல்லிக்கலாம். கண்டிப்பா. அதே சமயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று அவரோட இல்லத்துக்கு போய் நேரடியாக வாழ்த்தெல்லாம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய கார்ல எப்பொழுதும் எஸ்பிபி பாடின உங்களுடைய பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படிலாம் சொன்னாரு. அதே மாதிரி இசை ஞானிங்கிறது வந்து உங்களுடைய அப்பா தான் எனக்கு கொடுத்தாரு, நிறைய பட்டம் கொடுத்தோட இதுதான் எனக்கு நிலச்சி நிற்கிதுங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவருடைய பிறந்த நாள் ஜூன் 3, ஜூன் 2 மாற்றிக்கிட்டீங்க இல்லைன்ட்டு கேட்டப்ப எல்லாம் அப்பாவுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இசைஞானி வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, இதெல்லாம் டிவிக்காரங்க அப்பாவுக்காகங்கிறத வந்து வார்த்தை மட்டும் பெருசு பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பா அப்பா என்ற அழைக்காதெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க மாற்றி. அதனால வந்து இசைஞானியோட அந்த சந்திப்பை வந்து பகிர்ந்திருந்தாரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதே மாதிரி அவர் இன்னொரு இவரையும் ரொம்ப கூர்ந்து கவனிப்பாருன்னு நினைக்கிறேன். சினிமா உலகத்தில் வடிவேலு ஃபேனாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். வடிவேலு வேறு இப்போ தான் சமீபத்தில் 200 தொகுதிகள் ஜெயிக்கும்னு திமுகவுக்கு பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. எந்த விவகாரத்தில் வடிவேல் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காரு முதல்வர்னா, அந்த மும்மொழி கொள்கை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்கல்ல. அதுக்கு வந்து சில பேர் கேட்குறாங்க, இந்தியை வந்து அழிக்கிறீங்களே போய் ரயில்வே ஸ்டேஷனில், இதெல்லாம் என்ன பெரிய இதுவா, ரூபா நோட்டில் அழிங்கன்னு சொல்கிறாங்க. ரூபா நோட்டில் மொழி சமத்துவம் இருக்குது. நடுராத்திரியில் நாங்கள் ஏன் சுடுகாட்டுக்கு போகணுங்கிற மாதிரி தான் இருக்குது. அங்கே நாங்கள் போய் ஏன் அடிக்க போகிறோம்? இங்கே அப்படி இல்லை, ரயில் நிலையங்கள்லாம் இந்தி திணிப்பு இருக்குது, அதனால அழிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஓகே, அதே மாதிரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்புதல் கொடுத்துருக்காரு. இந்த டீலிமிட்டேஷனுக்காக நிறைய கட்சிகள் வருவாங்க அப்போலாம் தெரியுது. குறிப்பாக ஏடிஎம்கே நாங்கள் கலந்துக்க போகிறோம்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு பெரிய அந்த கட்சி தனித்து முடிவெடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்க கலந்துக்கலையா அந்த இதில். ஆஹா, ஒரு பெரிய வெயிட்டேஜ் குறையுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். கரெக்டு தான், அவங்க கலந்துக்காது. சரி, அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம்.
ஐ மீன் அந்த டீலிமிட்டேஷன்ல என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். ஆமா, அவங்க எடுக்கிற முடிவு டெல்லி வரையும் எதிரொலிக்கும்ல. எடப்பாடி பழனிசாமிக்கு முக ஸ்டாலின் எதிர்க்கிறத விட ஓபிஎஸ் எதிர்க்கிறது தான் பெரிய நேரத்தை வந்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் பல மாவட்டங்களில் நடந்துகிட்டு இருக்கு. நேத்து வந்து தேனி மாவட்டம் பெரியகுளத்துல நடந்தது. அதுக்கு எடப்பாடி பழனிசாமியே போயிருக்காங்க. பெரியகுளம் ஓபிஎஸ் உடைய ஊர்னு எல்லாருக்குமே தெரியும். முன்னாள் முதலமைச்சராக இருந்தார் அதிமுகவில். அதே போல அதிமுகவுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளராக வந்திருந்தாரு. அங்கேயே போய் ஓபிஎஸ் வந்து தாறுமாறா விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, யாரு சீனியருங்கிறாங்க, யாரு தெரியுமா சீனியர், இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் தான் சீனியர் அப்படின்னாரா? 1989 சட்டமன்ற உறுப்பினர் நானு. அவர் 2001 தான் வராரு. அதுக்கு முன்னாடி நான் வாரிய தலைவராக இருந்திருக்கேன், சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன், எம்பியோட இருந்திருக்கேன் நானு. அதுக்கு பிறகுதான் ஓபிஎஸ் வந்து வராரு. அவரு முதலமைச்சர் ஒரு பின்னாடி நின்று அவருக்காக நாங்க வேலை பார்த்தோம். நாங்க கட்சி தான் எனக்கு வந்து முக்கியம். 2001 என்னுடைய தொகுதி கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டப்ப அம்மா வேற தொகுதி எடுத்துக்கணும் இவர்கிட்ட கேட்டாங்களாம். ஆனா இவர் வந்து வேணாம்மா, நான் கூட்டணிக்கு ஒதுக்கின தொகுதியில் நான் வேலை செய்யறேம்மான்னு சொல்லி அந்த கூட்டணிக்காக வேலை செய்ய ஜெயிக்க வச்சவன் இந்த எடப்பாடி பழனிசாமி. கட்சி தான் எனக்கு முக்கியம் மாதிரி பேசினாரு. அதே மாதிரி ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா இறந்தோடனே அவருக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கும்னு எதிர்பார்த்தாரு. அவர் கிடைக்கலன்னா தர்ம யுத்தம் வந்து பண்ணாரு. அவருக்கு பதவி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டிஎம்கே சட்டமன்றத்துல அந்த ஆட்சி கலைப்பு தீர்மானம் வந்து கொண்டு வந்தப்ப அதுக்கு டிஎம்கேக்கு ஆதரவா வாக்களிச்சவர், அம்மா ஆட்சியை ஜெயலலிதா ஆட்சியை விரட்டணும்னு முடிவு பண்ணவர் ஓபிஎஸ். அதே மாதிரி ரெட்டலையை முடக்கணும்னு தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி 2.5 கோடி தொண்டர்கள் அவரோட சொத்தனா இருக்காங்க இங்க எம்ஜிஆர் மலையில். 2.5 கோடி தொண்டர்களுடைய சொத்து எம்ஜிஆர் மலைகள் இருக்கு. 2.5 கோடி தொண்டர்களுடையதா? அவரோடது ஏதோ இருக்கு போல நினைச்சேன். அதை ரவுடியில் கூட்டிட்டு வந்து கட்சி அலுவலகத்தையே உடைச்சார் ஓபிஎஸ். இப்பேற்பட்ட துரோகி, இதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சரியா தவறாங்கிறத சொல்லியிருக்காரு. இப்ப என்னன்னா, இப்ப அடுத்த வருஷம் எலெக்ஷன் நடக்க போகுது. இப்ப டிஎம்கே விமர்சனம் பண்ணாதான் மக்களுக்கு வந்து என்ன, ஓகே டிஎம்கே என்னென்ன பண்ண போறாங்க, இல்ல என்ன மாதிரி தவறு பண்ணிருக்காங்க டிஎம்கேங்கிறது மக்களுக்கு தெரியும். என்னன்னா ஓபிஎஸ் என்ன தவறு பண்ணியிருக்காரு, அவர் ஏன் கட்சியில சேர்க்க மாட்டேங்கிறதா சொல்றாரு. இன்னும் என்னன்னா, அவர் நாங்க போகவே சொல்லலைங்க, நாங்க கெஞ்சினோம், போயிடாதீங்க சொன்னோம். ஆமா, அதையும் மீறி அவர் போயிட்டா அப்புறம் நான் என்னங்க செய்ய முடியும் அப்படின்ட்டு பெரிய குளத்துல போய். அதான் இது இடம், எனக்கு பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ்க்கு எதிராக பெரிய குளம்ங்கிறதுனால ஓபிஎஸ் பத்தியே பேசிட்டு இருந்திருக்காரு போல. சரி, அவர் இடத்துல நான் பேசி காட்டுறேன்னு. ஆனா கோவைக்கு போய் வேலுமணியை பத்தி பேச வேண்டிய நிலைமை வந்துடும் போல. அப்படிதான் இருக்கு. என்னன்னா வந்து போன வாரம் தான் சிவராத்திரிக்கு வந்திருந்தாரு அமித்ஷா. அப்ப நம்மளே சொல்லியிருந்தோம், ஜக்கி வாசுதேவ் கூட வேலுமணி இருந்து வரவேற்றாங்க, சில விஷயங்கள்லாம் பேசினாங்க அப்படின்னு. ஆரம்பத்திலிருந்தே வேலுமணி தங்கமணி இவங்க எல்லாருமே ஒரு பிஜேபி சார்பில் தான் இருப்பாங்கன்னு எடப்பாடி பழனிசாமியுமே தெரியும். ஆனா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க என் பேச்சை நீங்க கேளுங்க அப்படின்னு சொன்னார் எடப்பாடி. பேச்சை கேட்டு என்னாச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும்ல. அப்புறமேட்டு இவர் என்ன சொல்றது, நாங்க என்ன செய்யறதுங்கிற மாதிரி ஒரு மூடு இருக்காங்கன்னா, தங்கமணி வேலுமணி இவங்க எல்லாருமே அந்த கோஷ்டி பொங்குபில் இருக்காங்களோ ஒரு பாஜக சார்பில் தான் இருக்காங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி இது தெரியும். தம்பி கிட்ட மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருந்தா கூட அவங்களுடைய அந்த பாசம் நல்லா அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. வேலுமணியோட மகனுடைய திருமணம் வந்து நடந்திருக்கு. 4 மாசத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் எடப்பாடி பழனிசாமி வரல. எடப்பாடி பழனிசாமியோட மனைவியும் மகன் மிதுனும் தான் வந்தாங்க. சரி, ஓகே, என்கேஜ்மெண்ட்டுக்கு எதிர்கட்சி தலைவர் வேலை இருந்திருக்கும், வரல. கல்யாணத்துக்கு என்னன்னா அவர்னால வரல. அதுக்கு அவருடைய மகன் மிதுன் வந்திருக்காரு, எடப்பாடி பழனிசாமியோட மகன். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்ம நிருபர் குரு பிரசாத் விசாரிச்சிருக்காருங்க. என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமான நிர்வாகிகள் தான் அழைப்புதல் கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு. அப்ப எடப்பாடி பழனிசாமி முக்கியமான நிர்வாகி இல்லையா? பொதுச் செயலாளர் அவ்வளவு பெரிய போஸ்டிங் இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்களே. அவங்களாலே பதில் சொல்ல முடியல போலான்னு தெரியுது நம்ம குரு பிரசாத் கிட்ட. அப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, மார்ச் 10ஆம் தேதி கொடிசியால ஒரு பெரிய அதிமுக தொண்டர்களுக்கு, அதிமுக முக்கியமான நிர்வாகிகளுக்கு எல்லாரும் அழைப்புதல் கொடுத்துருவாங்களாம் இந்த கல்யாணத்துக்காக. அந்த கொடிசியா அரங்கத்துல ஏற்பாடு, அதுக்கு வருவார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறாங்க. ஆனா என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர்ல போல. ஆனா அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவர், முன்னாள் ஆளுநர், முன்னாள் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், இணையமைச்சர் எல் முருகன், எல்லாம் பாஜக வட்டாரங்களா வந்து அண்ணே நல்லா இருக்கீங்களானே, ஏடிஎம்கேவோட நீங்க அதிகமா இருக்கீங்களே இங்க கல்யாணத்துல அப்படிங்கிற மாதிரி தங்கமணியோடய அண்ணாமலை வந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு, நலம்லாம் விசாரிச்சாரு. ஸோ இது ஒரு மாதிரி ஒரு சர்ச்சையாக தான் மாறி இருக்கு அதிமுகக்குள்ள. ஏன்னா எடப்பாடி இவர் வந்து அமித்ஷா டெல்லியிலாம் கூட போய் பார்த்துட்டு வந்தார் வேலுமணி. அப்புறம் ஈஷா யோகா பண்ண போன இடத்துல எதுவும் யோசனை
வரதட்சணை எதுவும் கேட்டாரான்னு தெரியல. அது வேற இப்போ போன வாரம் தான் நடந்துச்சு. இப்போ இந்த வாரம் இந்த திருமணத்தில் கலந்துக்காதும் ஒரு பெரிய சர்ச்சையாக மாறி. சசிகலா வேற தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பாருங்க யார் துரோகம் பண்ணாலும் அவங்களுக்கு இல்லாம எல்லாத்தையுமே ஒன்றிணைய போகுது அப்படின்னு. கடைசியில நாட்கள் நெருங்க ஆமா பார்ப்போம் மார்ச் 10ஆம் தேதி வராரா இல்லையா. ஏன்னா வேலுமணி தான் அதிமுகவுடைய ரைட் ஹேண்டு, குறிப்பா எடப்பாடி பழனிசாமி ரைட் ஹேண்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே ஒரு முட்டல் மோதல் அப்படின்னா அதிமுகவில் ஒரு சலசலப்பை தான் வந்து ஏற்படுத்தும். ஆமாம், மார்ச் 10ஆம் தேதி அமித்ஷாவை கூப்பிட்டு வராமன்னா சரி. ஆனால் பாருங்களேன், வேலுமணி தான் அறிவிச்சார் கோவையில் ஜனவரி கடைசியில் ஏதோ சுற்றுப்பயணம் போக போகிறாரு எடப்பாடின்னு. அப்புறம் அதே மேடையில் 10 நாள் கழிச்சு பிப்ரவரி 2வது வாரத்தில் போவார். கால் வலின்னாங்க. மார்ச் மாதம் வந்துருச்சுன்னா அந்த சுற்றுப்பயணம் நடக்கவே இல்லையே. அதுவே விஜய் கிளம்பிடுவார் போல தெரியுது இந்த ஜூன் மாசத்துல இருந்து. அதான் செல்லூர்ராஜ் வந்து தொடர்ந்து விஜய் ஆதரவாக பேசிக்கிட்டு இருப்பார்ல, துண்டு கொடுத்துக்கிட்டே இருந்தார்ல. அதான் ஏடிஎம்கே கூட்டணிக்கு அழைப்புதல் கொடுக்குறீங்களா, அழைப்பு விடுக்கிறீங்களான்னு கேட்டுறதுக்கு அப்பெல்லாம் கிடையாதுங்க, நாங்க தனிச்சு நிப்போம்னு சொல்லல. எடப்பாடியார் தலைமையை ஏத்துக்கிட்டு யார் வந்தாலும் சேர்த்துக்குவோம் அப்படின்ட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம், எடப்பாடி பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். தமிழ்நாட்டுல விழுப்புரம் மாவட்டத்துல இந்துமதி அப்படிங்கிற பெண் வந்து நீட்டு தேர்வுக்காக தயாராகிட்டு இருந்தாங்க. போன வருஷமே எழுதியிருந்தாங்க, பட் கிடைக்கலங்கிறனால இந்த வருஷம் திரும்ப தயாராகிட்டு இருந்தவங்க தேர்வோட அச்சம் காரணமாக அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டு தான் தகவல்லாம் வந்துச்சு. அவங்க வந்து 600க்கு 520 மார்க் எடுத்திருக்காங்க 12th. இப்போ வந்து அவங்களுக்கு அந்த அச்சம் காரணமாக தான் அந்த தற்கொலை நடந்திருக்கதா சொல்கிறாங்க அவங்க உறவினர்கள். இதை எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்துக்கிட்டு இதுக்கு திமுக தான் பொறுப்பேற்றுக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து நாடகம் ஆடினாங்க ரகசியம் தெரியும்னு. டேடியும் சன்னும் ஒன்று ரகசியத்தை சொல்லணும், இல்லைனா வந்து நாங்கள் பொய் தான் சொன்னோங்கிறத ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாமகலேருந்தும் திமுகவுக்கு வந்து கண்டனங்கள் வந்திருக்கு இந்த விவகாரத்தில். நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடிகை கொடுத்த அந்த புகாரில் விசாரணைலாம் நடந்துச்சு. அதுக்கடுத்து தொடர்ச்சியாக பெண்கள் குறித்து அவர் தரைக்குறைவாக பேசுகிறாரு அப்படிங்கிற விமர்சனம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவங்க வந்து பாலியல் தொழிலாளி, இவன் தான் பேசுகிறாரு, ஆனால் அவங்கள வந்து சொல்கிறாரு பாலியல் தொழிலாளி. இதுக்கு முன்னாடி பல முறை அப்படின்லாம் சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு. என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இப்போ மாதர் சங்கத்திலேருந்து இதுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. பிற்போக்குத்தனமாக ஆணாதிக்கத்தோட நாகரிகமே இல்லாமல் பேசுகிறாருன்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ என்னன்னா, உயர்நீதிமன்றத்தில் போய் இந்த வழக்கை விசாரிக்கூட தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் சீமான் வந்து போயிருந்தாங்க. ஆனால் நீதிமன்றம் வந்து 12 வாரத்தில் விசாரித்து அறிக்கை தாக்கல் பண்ணுங்கிற அளவுக்கு போனாங்க. இப்போ இது உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க நம்ம சொன்னோம். உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. 2 பேர் பேசி முடிவுக்கு வாங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சீமான் தரப்புல பேசுறதுலாம் ஒன்றுமே கிடையாதுங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட பேரன் துஷ்யந்த் ஈஸ்டர்ன் ப்ரொடக்ஷன்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அதில் ஜெகஜால கில்லாடின்னு ஒரு படம் எடுத்து அது வெளிவராமல் இருக்குது. அந்த படம் எடுக்கிறதுக்காக ஒரு 3 கோடி ரூபாய் அளவில் வந்து கடன் வாங்கியிருக்காரு தனபாக்கியம் என்டர்பிரைசஸ்ங்கிற ஒரு நிறுவனத்துக்கிட்ட. அவங்க இப்போ வட்டியெல்லாம் சேர்த்து 9 கோடிக்கு மேலே போயிடுச்சு, இது எங்களுக்கு வந்து வாங்கி கொடுங்க நீதிமன்றத்தில் போய் கேட்க, நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றம் நடிகர் சிவாஜி கணேசனோட அந்த அன்னை இல்லம் டி நகரில் இருக்க அந்த வீட்டை வந்து ஜப்தி பண்ணுங்கன்னு இப்போ முதல் கட்டமாக சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏலம் விட்டு அது மூலமாக பணம் வாங்கி கொடுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். திரும்ப மார்ச் 5ஆம் தேதி வந்து விசாரணைக்கு வருது இந்த வழக்கு. பிரதமர் மோடி இந்தியாவில் இருக்கிற மகள்கள் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்காங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பார். ஆனால் என்னன்னா, மத்திய அமைச்சருடைய மகளுக்கே மகாராஷ்டிராவில் பாதுகாப்பு இல்லை. ஆமாம், மத்திய அமைச்சர் வந்து மகாராஷ்டிராவில் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. யார் அவங்கன்னா, மத்திய இணையமைச்சர் ரக்ஷா. இவங்களோட மகள். அவங்க வந்து மைனர் தான். எனக்கு வந்து இந்த மாதிரி போயிருந்தாங்க மகா சிவராத்திரி விழாக்காக. அங்கே வந்து துரத்தி சில பேர் வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க ரக்ஷானா, மகாராஷ்டிராவில் நாளுக்கு நாள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது, இங்கே யாரும் சட்டத்தை மதித்து நடக்கிற மாதிரியே தெரில, அதனால தான் வந்து இந்த மாதிரி ஆட்கள் வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க, ஆட்சியில் இருக்கவங்க இதெல்லாம் பார்க்கணுங்கிற மாதிரி அங்கே உள்ள பிஜேபி அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை இல்லை, அது வந்து ஒரு மாதிரி ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, இங்கே சரியில்லை சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறத. இதை இப்போ காங்கிரஸ் எடுத்துக்கிட்டு உங்கள் அமைச்சரே தான் சொல்கிறாங்க, மத்திய அமைச்சரே பதவி விலகுங்கன்னு ஃபட்னாவிஸுக்கு எதிராக கிளம்பியிருக்காங்க. அவங்கவுங்களுக்கு வரப்போ வழிங்கிறதுனால புரிஞ்சிக்க முடியுது. இதே மக்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா என்ன நினைப்பாங்க, வாய் திறப்பாங்களா அவங்க பாஜகவோட அமைச்சர்கள்? ஆமாம், கண்டிப்பாக திறக்க மாட்டாங்க. இப்போ ஒரு அமைச்சர் திறந்துருக்காங்க மகாராஷ்டிராவில். மம்தாவும் சரி அபிஷேக் பானர்ஜியும் என்ன குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா, இந்த மாதிரி தேர்தல் ஆணையம்
நிறைய வெளி மாநிலத்துல இருந்து ட்ரெயின்ல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து இங்க ஓட்டு போட பாக்குறாங்க, மகாராஷ்டிரா, டெல்லி மாதிரி. அதனால ஒரே எபிக் நம்பர், அந்த எலக்டோரல் போட்டோ ஐடென்டிட்டி கார்டில் உள்ள நம்பரை வச்சு வேற வேற ஆட்களை சேர்த்துருக்காங்க. பழைய ஆட்கள்லாம் நீக்கிட்டு புது ஆட்களை சேர்க்கறதுக்காக 2 கம்பெனியை வேற ஹையர் பண்ணியிருக்கு பிஜேபின்லாம் வந்து குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் பதில் சொல்லியிருக்காங்க. அப்பா உண்மைதான் சொல்றியா? தேர்தல் ஆணையம் பொதுவாக பதிலாம் சொல்ல மாட்டாங்களே. சொல்லியிருக்காங்க. பதில் வந்து பிஜேபி மேல குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்கல்ல, இப்போ சொல்லணும்ல. அதாவது தேர்தல் ஆணையம் நடுநிலையானதுல முன்னாடி எவ்வளவு தூரம் தான் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, அப்பெல்லாம் வாய் திறக்கவே இல்லையே. ஆமா, இப்ப திறந்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த எபிக் நம்பர் அப்படிங்கிறது வெவ்வேறு மாநிலத்துல ஒரே நம்பர் இருக்கலாம், அதை வந்து டூப்ளிகேட்னோ ஃபேக்குன்னோ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா, மம்தா பீகார்ல இருந்து ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்து மேற்கு வங்கத்துல ஒரு அதே எபிக் நம்பரோட அவங்கள வாக்களிக்க வைக்கிறதுக்கு பிஜேபி தயார் பண்ணுதுன்னு. அந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு தெளிவான பதில் இல்லை. பங்குச்சந்தை நாளுக்கு நாள் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்கு. அதை பத்தி நம்ம தொடர்ந்து ஐபிஎஸ் ஃபினான்ஸ்ல பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா, செபிக்கு புதிய தலைவரை நியமிச்சாச்சு, துஹின்காந்த் பாண்டே அப்படிங்கிறவர். இருந்தா கூட செபியுடைய பழைய தலைவர் மேல இருக்கிற சர்ச்சைகள் இன்னும் ஓயவே கிடையாது. செபியுடைய பழைய தலைவர் யாரு அப்படின்னா மாதவி பூரி புஜ். அவங்க வந்து அதானிக்கு ஆதரவாக செயல்படுறாங்க, செபியை வந்து பிஜேபிக்கு ஆதரவாக நிறைய விஷயங்கள் பண்ண நிறைய குற்றச்சாட்டுலாம் இருந்துச்சு. காங்கிரஸ் தான் வச்சுட்டு நாடாளுமன்றத்தில் கூட வச்சாங்க. இருந்தால் கூட அவங்க பதவிக்கால முடிவுக்கு ஒன்றும் பண்ணவே முடியல. இப்போதான் போன வாரம் தான் அவங்க வந்து பதவிக்காலம் முடிஞ்சு வெளியே போனாங்க. இப்போ என்னன்னா, சபன் ஸ்ரீவஸ்தவா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து போட்டிருந்தார். அந்த வழக்கு எடுத்துக்கிட்ட மும்பை சிறப்பு நீதிமன்றம் முறைகேடு நடந்துக்கிறதுக்கான முகாந்திரம் இருக்கு, இதை விசாரிக்கணும், இவங்க மேலாம் எஃப்ஐஆர் போடணும் உத்தரவு வர வந்து போட்டுருவாங்க. என்ன அப்படின்னா, பங்குச்சந்தையில ஒரு முறை தவறிய ஒரு மோசடி போன்ற ஒரு நிறுவனத்தை பட்டியலிடுறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் குற்றச்சாட்டு. இப்போ மாதவி பூரி புஜ் மேலே, அதே மாதிரி பிஎஸ்சியுடைய நிர்வாக இயக்குனர் சுந்தரராமன் ராமமூர்த்தி மேலே, அதே மாதிரி பிஎஸ்சியுடைய முன்னாள் நிர்வாக இயக்குனர் பிரமோத் மேலே உள்ளிட்ட 6 பேர் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்கு மும்பை சிறப்பு நீதிமன்றம். செபி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இல்லை இந்த மாதிரி இவர் வந்து கொஞ்சம் நிறைய பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு வழக்கு போட்டுட்டு இருப்பார். அவரு நிறைய டைம் வந்து நீதிமன்றத்துல ஃபைனோட வாங்கியிருக்காரு, என்கிட்ட நீதிமன்ற விளக்கம் கேட்கவே கிடையாது, அப்படிலாம் எந்த விதமான முறையீடும் இங்கே நடக்கவே கிடையாது. இவர் சொல்ற டைம் வந்து மாதிரி குறிப்பிச்ச இப்போ செபியோட தலைவராகவே இல்லைன்னுலாம் சொல்றாங்க. ஓ, அப்போ இன்னும் தோன்றணுமா? அதுக்கு முன்னாடி போகணுமா? சரி, விசாரணை உண்மை என்னங்கிறது தெரிய வரும். பங்குச்சந்தை ஒழுங்கா நடக்குதான்னு பார்க்கணும், முறையா இருக்கான்னு பார்க்கணும்னா இவங்களே முறைகேடுலாம் பண்ணியிருக்காங்கன்னு குற்றச்சாட்டு வருது. குற்றச்சாட்டு தான், விசாரணைக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். இன்னொரு பக்கம் என்னன்னா, நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. பிரதமர் மோடி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, மிருகங்கள்லாம் நம்ம ஆட்சியில் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சிங்கங்களோட ஒரு சந்திப்பு நடத்தியிருக்காரு. பேச்சுவார்த்தை இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் பக்கத்துலலாம் போய் நிற்கிறாரு, நின்று ஃபோட்டோலாம் எடுத்திருக்காரு. நம்ம எப்பவுமே வந்து சிங்கத்துக்கு தெரியும், இன்னொரு சிங்கமும் பார்த்து ஓகே நம்மால் தான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். ஜிக்கு வந்து சிங்கத்தை பார்த்து பயம் இல்லை, சீனாவை பார்த்தும் பயம் இல்லை. சொல்கிறேன், அவருக்கு எதை பார்த்தும் பயம் இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்காரு. அதில் என்னன்னா, அந்த பத்திரிகையாளர் பார்த்தா மட்டும்தான் உண்மை காட்டுன்னு சொல்லுவார் நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் மைக் இருந்தால் ஓகே, வேற யாரும் நின்னாதான் பிரச்சனை. இதில் என்னன்னா, பிரதமர் மோடியோட கேமராமேன்ஸை நம்ம பார்த்ததில்லை, ஆனால் பிரதமர் மோடி கேமராவோட இன்னைக்கு நம்ம பார்க்க முடிஞ்சது அந்த வீடியோவில். ஒரு நாள் தான் பார்த்துருக்கியா? முன்னாடி இந்த மாதிரி வைல்ட் லைஃப் இதெல்லாம் போட்டோ எடுப்பாரு. இல்ல, அந்த போட்டோ வந்து அவர் தான் எடுத்ததுலாம் சொல்லி ரிலீஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதை நம்மளால ஃபேக்ட் செக் பண்ண முடியல. இருந்தாலும் வந்து ஜி வந்து சிங்கத்தை போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதே மாதிரி பூக்கள்லாம் பறிச்சு விளையாடிட்டு இருந்தாரு. இன்னைக்கு வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே ஆமா. ஓகே, அதை ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபராக மாறி இருக்காரு. அதை அவரோட சேனல்லாம் போட்டு அவர் தான் பேர் கிரில்ஸ் கூடயே போய் சின்ன வயசுல போய் முதலையோட சண்டை போட்டெல்லாம் சொன்னார். சொன்னாரு பேர் கிரில்ஸோட போனப்ப இன்னொரு பக்கம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். ஆனா வந்து போயிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அந்த மாதிரி போயிருக்காரு. காலையிலே போயிட்டு வீடியோலாம் ரொம்ப ஃபாஸ்டா எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டாங்க. ஓகே, யூடியூபர் கூட தானே அவரு. யூடியூப் வருமானம் வரணுமா இல்லையா அவருக்கு? அதையும் அந்த வேலையும் பார்க்கணுமா இல்லையா நாட்டுல? குஜராத்ல அந்த கிர் ஃபாரஸ்ட்டுக்கு போனதுனால அவரோட பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சாமா, அதையும் சொல்லியிருக்காரு. சரி, இன்னொரு பக்கம் அமெரிக்கா உக்ரைன் அந்த 2 அதிபர்களுக்கும் நடந்த அந்த பேச்சுவார்த்தைங்கிறது உலகம் முழுக்க ஒரு பெரிய செய்தியாக வந்து மாறிச்சு. அங்கே வந்து நீ எப்போ தான் 2 வாரத்தில் தோல்வியுடைய தானே போகிறீங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தாரு. உடனே உக்ரைனோட அதிபர் வந்து ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்கிற மாதிரி வந்து பேசியிருந்தாங்க. இப்போ என்னென்னா, உக்ரைனோட அதிபர் வந்து எங்களுக்கு நன்றி உணர்வு இருக்குது,
நன்றி உணர்வு நாங்கள் எப்பயுமே இருப்போங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த போருக்கு அமெரிக்கா உதவி பண்ணியிருக்கு, அதெல்லாம் நாங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டோங்கிறதையும் வந்து பேசியிருக்காரு. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் உக்ரைனோட துணை நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிட்டன் சில இந்த போர் நிறுத்தத்துக்கான வேலைகள் நாங்கள் பண்ணுவோம்லாம் சொல்லியிருக்காங்க. ஆஸ்கர் விருது வழங்கும் விழா இன்னைக்கு நடந்துச்சு. அதில் அனோரா அப்படிங்கிற படம் வந்து 5 விருதுகளை வாங்கியிருக்கு. அதுலேயும் 4 விருதுகள் அந்த படத்தோட இயக்குனரே வந்து வாங்கியிருக்காரு, ஷான் பேக்கர். 4 அவார்டையும் கையில் வச்சுட்டு ஃபோட்டோலாம் போட்டிருந்தாரு. எடிட்டரும் அவர் தான் அந்த படத்துக்கு. திரைக்கதை எல்லாத்துக்கும் சேர்த்து சிறந்த படம் எல்லாமே அவங்க தான் வாங்கியிருக்காங்க. வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். விருது பெற்ற எல்லா ஆஸ்கர் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க, அதனால வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ஆமாம். உன் நண்பன் உன்கிட்ட காசு கேட்டா உங்ககிட்ட இருந்தால் மட்டும் கொடு, ஆனால் கடன் வாங்கி மட்டும் கொடுத்துடாத, பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவ. முடியே நிற்காத மண்டையில் எப்படி இப்படி மூட்டை மூட்டையாக மென்டல் ப்ரெஷர் மட்டும் நிற்கிது, எப்படி திமிங்கலாம் அப்படின்னு கேட்குறாங்களாம். இப்போ உனக்கு 10 வயசு, என்ன பண்ணிட்டு இருந்த? சக்திமான் காப்பாற்றுவார்னு மொட்டை மாடியிலேருந்து குதிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதிமுகவில் யாரும் எதிர்பார்க்காத கூட்டணி வரப்போகிறது, திண்டுக்கல் சீனிவாசன். அப்போ ட்ரம்ப் கூட தான் கூட்டணி வைக்கணும். ஒரு நெருங்கிய நண்பர் வீட்டில் திருமணம்னு என்ன பண்ணுவாங்க, அந்த நண்பர் வந்து வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செய்வாங்க, முத நாளே போயிடுவாங்க. செய்யலைன்னா கூட பரவாயில்ல, விழாவுக்கு நிச்சயம் வந்து சிறப்பிப்பாங்க. அந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் வந்து நெருங்கிய நண்பரா இல்லையான்னு தெரியலையே நமக்கு. எல்லாத்துலேயும் நெருங்கிய நண்பராக தானே இருந்துகிட்டு இருந்தாங்க. அவர் வேற யாரோடய நெருக்கம் காட்டுறது பிடிக்கல போல. அதே தான். அதனால இப்போ என்ன ஆகுதுன்னா, மேலே இருக்கிறவங்க தான் முடிவு பண்ணணுங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க வச்சியை பொறுத்த வரைக்கும். அதனால இப்போ இளையராஜா தான் டாப்பில் இருக்காரு. ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், தாமரை மேலே. தாமரை மேலே அது பிடிச்சதுனால இளையராஜா பாட்டுங்கிறதுனால தாமரையா? நீ அது நீ பிடிக்க கூடாது. அந்த பாட்டு நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆமா, மன்றம் முந்து தென்றலுக்கு. எடப்பாடிக்கே பிடிச்சிருக்கும் அந்த பாட்டு. ஓகே, அதனால தாமரை மேலே அப்படிங்கிற விருதை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. மார்ச் 1ஆம் தேதி பிறந்த நாள் காணும் தமிழகத்தின் எளிய மக்களின் பாதுகாவலர், தன்னிகர் இல்லா முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் தமிழக அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு. ஆனந்த விகடனில் வெளியான சூப்பர் டூப்பர் ஹிட் தொடரான வீரயுக நாயகன் வேல்பாரி இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி வேல்பாரி கேளுங்க.